A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 2 verse 1 to 4. ஸோ சங்கீதம் ரெண்டாவது அதிகாரம் அதில் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டேவிட் எதை பற்றி சொல்லணும்னா ரூலர்ஸ், ஒரு நாட்டோட தேசத்தோட ரூலர், தேசத்தோட அதிகாரிகள் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, they try to overtake God in the sense that ஆண்டவர் போட்ட பிளானையே they will think that they can defeat God's plan. ஆண்டவருடைய பிளானையே அவங்க வீழ்க்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து சிரிப்பார். பிகாஸ் God's plan is 100% sure. ஆண்டவரோட திட்டம் யாராலையும் தடுக்க முடியாது. God is sovereign God. ஸோ அதுதான் இங்கே தாவீது ஒரு சின்ன சம்மரியாக சொல்லியிருக்காரு. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 1. ஸோ Psalms chapter 2 verse 1 which says, why do the nations rage and the people plot a vain thing? இன்னொரு சொல்கிறேன், why do nations rage and the people plot a vain thing? ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே வெரி சிம்பிள் அண்ட் அகெயின் எஸ்பெஷலி இந்த மாதிரி நம்ம நாட்டில் சென்சிட்டிவான டைமில் வெரி யூஸ்ஃபுல்லானது. விச் இஸ், நம்ம பூமி பிரகார ஆட்கள், பூமி பிரகார பார்ட்டிஸ், பூமி பிரகார மக்களால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தை மாற்ற முடியாது. ஸோ earthly plots, earthly rage, earthly vain, earthly plot and earthly rage cannot overturn our God's sovereign plan and God's sovereign rule. ஸோ அதுதான் நம்ம டேக்அவே. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா, ஒரு பீச்சில் சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, பீச்சுக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுவாங்க, சாண்ட் கேசல்னு ஒன்று செய்வாங்க. சாண்ட் கேசல். ஸோ என்ன பண்ணுவாங்க, பீச்சில் அந்த மண்ணெல்லாம் என்ன இருக்கும், ஈரமாக இருக்க மண்ணால் ஈஸியாக என்ன பண்ணலாம், செய்யலாம். அது கிளே மாதிரி என்ன பண்ணலாம், ஈஸியாக செய்யலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, அதில் சாண்ட் கேசல்னு பண்ணுவாங்க. என்னென்னா, அந்த மண்ணெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய வீடு இல்லைன்னா ஒரு கேசல் மாதிரி they will build. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஜாலி. அவங்க கட்டிட்டோன்னே அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த சின்ன பசங்களுக்கு, வாவ், நான் எவ்வளோ பெரிய இதை செஞ்சுருக்கேன், எவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களான்னு என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சேன் பார்க்குறீங்களான்னு யூஸ்வலி கிட்ஸ் டூ தான். சின்ன பசங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க பீச்சுக்கு போனால். அந்த மாதிரி சாண்ட் கேசல் கட்டிட்டு they will feel proud of themselves. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் என்ன ஆகும், ஒரு சின்ன அலை வந்தால் எல்லாமே ஒரே அலையில் டிஸ்ட்ராய் ஆகிடும். ஆனால் அந்த மூமெண்ட் அந்த சின்ன பையனுக்கு என்ன ஃபீலிங், அதில் சின்ன பொண்ணுக்கு என்ன ஃபீலிங்னா, வாவ், இவ்வளோ பெருசாக ஐ ஹவ் பில்ட், ஸோ ஐ ஃபீல் ஸோ பவர்ஃபுல். பட் அந்த ஒரு அலையாலேயே இட்ஸ் கம்ப்ளீட்லி கான், அவங்களோட எல்லா இதுவும் கான். ஸோ இன் அ சிமிலர் மேனர், அந்த மாதிரியே நம்ம பூமி பிரகார ஆட்கள்லாம் என்ன நினைச்சாலும் என்ன ஆகும், இறுதியில் எதுவுமே நடக்காது. பிகாஸ் அவங்க எவ்வளோ பெருசாக அந்த சாண்ட் கேசல் கட்டினாலும், எவ்வளோ மகிமையாக கட்டினாலும், எவ்வளோ பயப்படுற மாதிரி கட்டினாலும், இறுதியில் அலை ஆண்டவரோட அலை அதுதான் இட் வில் ரூல் ஓவர் தம். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே காட்ஸ் வேவ் இஸ் த வேவ் தட் இஸ் கோயிங் டு ரூல் ஓவர் ஆல். ஸோ அந்த பயமே நம்மளுக்கு இருக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சாண்ட் கேசல் கட்டுறா, அந்த மாதிரி சாண்ட் கேசல் கட்டுறா, இல்லை இந்த மாதிரி ஒரு ரூலிங், இந்த மாதிரி ரூலிங். ஸோ எனக்கு சின்ன வயசுலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒபாமா தான் ஆன்டி கிரைஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு அப்போ எனக்கு புரியல, சின்ன பையன். இப்போ சிரிப்பு தான் வருது. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஆண்டவரோட பிள்ளையா, ஆண்டவரோட மேலே விசுவாசம் வச்சுருக்க நம்மலாம் அதை வச்சு நம்ம ஏன் ஃபஸ்ட்டு பயப்படணும்? பிகாஸ் we believe that everything happens without nothing happens without God's rule, nothing happens without God's will. ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ என்ன நடந்தாலும் அவர் சித்தம்படியே நடக்கும்னால நம்ம ஏன் பயப்படணும்? இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தால் வரக்கூடாது, இந்த மாதிரி இவங்க வரக்கூடாது, இந்த மாதிரி இவங்க வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி பயப்படக்கூடாது. அந்த மாதிரி நெகட்டிவாக பயப்படக்கூடாது. பிகாஸ் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்க நம்ம தைரியமாக இருக்கணும். என்ன சூழ்நிலை இருந்தாலும், யார் வந்தாலும், என்ன இருந்தாலும், ஐ பிலீவ் இன் காட், நான் ஆண்டவர் மேலே நம்புகிறேன். ஸோ இவங்க வந்தால் எனக்கு என்ன, நம்ம வச்சுக்கிறது நல்லதாண்ணா, எனக்கு இந்த பார்ட்டி தான் பிடிக்காது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க வந்தால் ரொம்ப கெட்டது, இவங்க வந்தால் ரொம்ப பயம். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் எல்லா பார்ட்டியோட மிகப்பெரியவர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வி ஷுட் நாட் be afraid, we should not get disheartened. சில பேர் ரொம்ப மனசு உடைஞ்சிருவாங்க, ரொம்ப சோகமாயிடுவாங்க, இவங்க வந்துட்டாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. பிகாஸ் as children of God யார் இருந்தாலும் அவங்க they are all there because of God. ஸோ ஆண்டவர் அலோவ் பண்ணதால அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படவே கூடாது.
ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம், முதல்ல என்னென்னா நம்ம பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம தாழ்மையோடு இருக்கணும். ப்ளஸ் என்ன பண்ணக்கூடாது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த பேனிக் இருக்கக்கூடாது. நம்ம பாலிடிக்ஸில் என்ன நடந்தாலும் நம்ம நாடு ஸ்டேட்டாக இருக்கலாம், சிட்டியாக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இல்லை கண்ட்ரியாக இருக்கலாம், என்ன நடந்தாலும் பாலிடிக்ஸில் உங்களுக்கு பிடிச்சது நடக்குதோ உங்களுக்கு பிடிக்காத நடந்தோ என்ன அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த பேனிக் இருக்கக்கூடாது. எப்போவுமே என்ன இருக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க எவ்வளோ பெரிய சாண்ட் கேசல் கட்டினாலும் இறுதியில் வரப்போகிற ஆளை நம்ம ஆண்டவரோட ஆளை தான். ஸோ அந்த தைரியத்தோட we should always stay confident, and that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, we know that you reign about every plot and every plan made by every single human being, Lord, regardless of their status, regardless of their strength, Lord. I ask you to give me a calm heart, a heart of trust, a heart that is not anxious, a heart that learns to lean on you and trust you regardless of the situations, Lord. And Lord, regardless of whatever happens, Lord, let me learn to trust you and not get afraid, nor get panicked. All of this in Christ's name I pray. Amen.